அர்ஜுனன் கேட்கிறார். ஜனார்தனா, கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று உங்களால் கருதப்பட்டால், கேசவா, பின்னர் ஏன் என்னை பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள்? குழம்பியது போன்ற பேச்சினால் என் புத்தியை கலக்குகிறீர்கள் போலிருக்கிறதே. எதனால் நான் மேன்மையை அடைவேனோ அந்த ஒன்றை தீர்மானித்து கூறுங்கள். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், பாவமற்றவனே, இவ்வுலகில் என்னால் 2 வகைகள் கொண்ட நிஷ்டைகள் முன்பே கூறப்பட்டன. அவற்றில் சாங்கிய யோகிகளுக்கு நிஷ்டை ஞான யோகத்தினாலும், யோகிகளுக்கு நிஷ்டை கர்மயோகத்தினாலும் அமைகிறது. மனிதன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதாலேயே நிஷ்கர்ம நிலையை, கர்மயோக நிஷ்டையை அடைவதில்லை. கர்மங்களை செய்யாமல் துறப்பதாலேயே சித்தியை, அதாவது சாங்கிய யோக நிஷ்டையையும் பெறுவது இல்லை. சந்தேகமின்றி எந்த ஒருவனும் எக்காலத்திலும் ஒரு கணம் கூட செயல் புரியாமல் இருப்பதில்லை. ஏனெனில் மனித சமுதாயம் அனைத்தும் பிரகிருதியில் உண்டான குணங்களால் தன்வசம் இழந்து வேறு வழியின்றி செயல் செய்ய தூண்டப்படுகிறது. அறிவிலியான எவன் புலன்கள் அனைத்தையும் வலுவில் அடக்கிவிட்டு மனத்தினால் அந்த புலன் நுகர் பொருட்களை நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் பொய் நடத்தை உள்ளவன் என கூறப்படுகிறான். ஆனால் அர்ஜுனா, எவன் ஒருவன் மனத்தினால் புலன்களை வசப்படுத்தி பற்றி இல்லாதவனாக எல்லா புலன்களாலும் கர்ம யோகத்தை கடைபிடிக்கிறானோ அவனே சிறந்தவன். நீ சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றுவாயாக. ஏனெனில் கர்மங்கள் செய்யாமல் இருப்பதைக் காட்டிலும் கர்மங்களை ஆற்றுவது சிறந்தது. மேலும் கர்மம் செய்யாமல் இருப்பதால் உனக்கு உடலை பேணுவது கூட சாத்தியமாகாது. யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடுவதனாலேயே இந்த மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தப்படுகிறது. ஆகையால் அர்ஜுனா, பற்றுதல் இல்லாமல் அந்த யாகத்தின் பொருட்டே கடமையை நன்கு ஆற்றுவாயாக. கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரஜைகளின் தலைவரான பிரம்மதேவர் யாகங்களுடன் மக்களை படைத்துவிட்டு கூறினார், நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பல்கிப் பெருகுங்கள். இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக ஆகட்டும். இந்த வேள்வியினால் தேவதைகளை வளரச் செய்யுங்கள். அந்த தேவதைகள் உங்களை வளரச் செய்யட்டும். தன்னலம் கருதாத தன்மையுடன் ஒருவர் மற்றொருவரை வளரச் செய்து நீங்கள் மேலான நன்மையை அடைவீர்களாக. வேள்வியினால் வளர்ச்சி அடைந்த தேவதைகள் உங்களுக்கு கேட்காமலேயே விரும்பிய போகங்களை நிச்சயமாக கொடுப்பார்கள். இவ்விதம் அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் எவன் ஒருவன் அனுபவிக்கிறானோ அவன் திருடனே. வேள்வியில் மீதமாக எஞ்சிய உணவை உண்டுகின்ற சான்றோர்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் எந்த பாவிகள் தம் உடலை பேணுவதற்காகவே உணவை சமைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். உயிர் இனங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகின்றன. மழையிலிருந்து உணவின் உற்பத்தி ஏற்படுகிறது. மழை வேள்வியிலிருந்து உண்டாகிறது. வேள்வி விதிக்கப்பட்ட கர்மங்களிலிருந்து உண்டாகிறது. கர்மங்களின் தொகுப்பு வேதத்தில் உண்டாவது. மேலும் வேதம் அழிவற்ற பரமாத்மாவிடம் தோன்றியது என்று தெரிந்துகொள். ஆகவே எங்கும் நிறைந்த அழிவற்ற பரபிரம்ம பரமாத்மா எப்பொழுதும் வேள்வியில் நிறை பெற்றிருக்கிறார். எவனொருவன் இவ்வுலகில் இவ்வாறு பரம்பரை பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்பு சக்கரத்தை அனுகூலமாக பின்பற்றி நடக்கவில்லையோ, தன் கடமையை ஆற்றவில்லையோ, புலன்கள் மூலம் போகங்களில் இன்புற்றிருக்கும் அந்த பாவ வாழ்க்கை உடையவன் வீணே வாழ்கிறான். ஆனால் எந்த மனிதன் ஆத்மாவிலேயே இன்புற்றிருப்பவனாகவும் மேலும் ஆத்மாவிலேயே திருப்தி கொண்டவனாகவும் ஆத்மாவிலேயே மகிழ்பவனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய செயல் எதுவுமே இல்லை. அந்த மாமனிதன் இவ்வுலகில் கர்மங்களை செய்வதாலும் எவ்விதமான பயனும் இல்லை. கர்மங்களை செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை. அவ்வாறே உயிரினங்கள் அனைத்திலும் எதிலுமே அவனுக்கு தனக்காக ஆக வேண்டியது என்ற தொடர்பு சிறிது கூட இல்லை. ஆகவே பற்றின்றி எப்பொழுதும் ஆற்ற வேண்டிய கடமையை செவ்வனே நிறைவேற்றிக் கொண்டிரு. ஏனெனில் பற்றின்றி கர்மங்களை செய்கின்ற மனிதன் பரமாத்மாவை அடைகிறான். ஜனகர் முதலிய ஞானிகளும்
பற்றின்றி கர்மங்களை செய்ததன் மூலமே சிறந்த பேற்றை அடைந்தனர். அவ்விதமே உலகிற்கு வழிகாட்டுவது என்பதை நன்கு மனத்தில் கொண்டு நீயும் கர்மங்களை செய்வதுதான் உனக்கு உரிய செயலாகும். உயர்ந்த மனிதன் எதை எதை செய்கிறானோ ஏனையரும் அதையே செய்வர். அவன் எதை சான்றாக எடுத்துக் காட்டுகிறானோ மனித சமுதாயம் அனைத்தும் அதையே பின்பற்றி நடக்கிறது. அர்ஜுனா, எனக்கு மூவுலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமில்லை. அடைய வேண்டியது எதுவும் அடையப்படாமலும் இல்லை. ஆயினும் கூட நான் கர்மா செய்வதிலேயேதான் ஈடுபட்டுள்ளேன். ஏனெனில் பார்த்தா, ஒரு கால் நான் கவனத்துடன் கர்மங்களில் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு விளையும். ஏனெனில் மனிதர்கள் எல்லா விதங்களிலும் என்னுடைய வழியையே பின்பற்றுகிறார்கள். நான் கர்மங்களை செய்யாமல் விட்டால் இம்மனிதர்கள் அனைவரும் சீர்குலைந்து போவார்கள். மேலும் நான் சீர்குலைவு செய்கிறவனாகவும் இம்மாந்தர் அனைவரையும் அழிப்பவனாகவும் ஆவேன். பரதகுல தோன்றலே, கர்மங்களில் பற்று கொண்ட அஞ்ஞானிகள் எவ்விதம் கர்மங்களை செய்கிறார்களோ பற்று இல்லாத தத்துவ ஞானியும் உலகிற்கு வழிகாட்டுதலை செய்ய விரும்பி அவ்விதமே கர்மங்கள் செய்யப்பட வேண்டும். பரமாத்மா ஸ்வரூபத்தில் நிலைத்து நிற்கின்ற ஞானி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை பற்றோடு செய்யும் அஞ்ஞானிகளின் புத்தியில் குழப்பத்தை, அதாவது கர்மங்களை ஆற்றுவதில் ஸ்ரத்தை இன்மையை உண்டாக்கக்கூடாது. மாறாக தானும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செவ்வனே ஆற்றி அவர்களையும் செய்யும்படி செய்ய வேண்டும். எல்லா செயல்களும் எல்லா விதங்களிலும் பிரகிருதியின் குணங்களால் செய்யப்படுகின்றன. ஆயினும் அகங்காரத்தால் மழுங்கிய அறிவையுடைய அஞ்ஞானி நான் கர்த்தா என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனால் நீண்ட புஜங்கள் உடையவனே, குணங்களின் பிரிவு, கர்மங்களின் பிரிவு இவற்றின் தத்துவம் அறிந்த ஞான யோகி குணங்கள் அனைத்தும் குணங்களில் செயல்படுகின்றன என்று அறிந்து அவற்றில் பற்று கொள்ளாது இருக்கிறான். பிரகிருதியில் உண்டான குணங்களால் மிக்க மயக்கம் அடைந்துள்ள மனிதர்கள் குணங்களிலும் கர்மங்களிலும் ஈடுபடுகிறார்கள். முற்றும் அறிந்திராத குறைமதியுடைய அந்த அஞ்ஞானிகளை முழுமையான அறிவு பெற்றுள்ள ஞானி தடுமாறச் செய்யலாகாது. அந்தர்யாமியான பரமாத்மாவாகிய என்னிடம் ஒன்றிய மனத்துடன் எல்லா கர்மங்களையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு ஆசையற்றவனாக, மமகாரமற்றவனாக, மேலும் தாபமற்றவனாக ஆகி யுத்தம் செய். எந்த மனிதர்கள் குற்றம் குறைகளை காணாதவர்களாக, ஸ்ரத்தை உடையவர்களாக என்னுடைய இந்த கொள்கையை எப்பொழுதும் பின்பற்றுபவர்கள் ஆகிறார்களோ அவர்களும் அனைத்து கர்மங்களில் இருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் எந்த மனிதர்கள் என்னிடம் குறை காண்பவர்களாக என்னுடைய இந்த கருத்தை ஏற்று நடப்பதில்லையோ அந்த மூடர்களை முழுமையான ஞானத்தில் அறிவு மயக்கம் அடைந்தவர்கள் என்றும் சீரழிந்து போனவர்கள் என்றும் அறிந்து கொள். எல்லா உயிரினங்களும் இயல்பை அடைகின்றன. அதாவது நம் இயல்புக்கு ஏற்றவாறு தம் வசமின்றி செயல்புரிகின்றன. ஞானியும் தமது இயல்புக்கு ஏற்றவாறு செயல்புரிகிறார் என்றால் இதில் ஒருவரது பலவந்தமான பிடிவாதம் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு புலனுக்குரிய நுகர்ச்சி பொருளிலும் விருப்பு வெறுப்புகள் மறைந்து இருக்கின்றன. மனிதன் அவ்விரண்டின் பிடியிலும் அகப்படக்கூடாது. ஏனெனில் அவ்விரண்டும் தான் இவனுடைய மேன்மை பாதையில் இடையூறு விளைவிக்கும் பெரும் எதிரிகள். நன்கு கடைபிடிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குணக்குறை விருப்பினும் தன்னுடைய தர்மம் மிகவும் உயர்ந்தது. ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில் இறப்பதும் மேன்மையே தரும். பிறருடைய தர்மம் பயத்தை விளைவிக்கும். அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா, பின் இந்த மனிதன் தான் விரும்பாவிட்டாலும் பலவந்தமாக தூண்டப்பட்டவன் போல எதனால் ஏவப்பட்டு பாவத்தை செய்கிறான்? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிய இந்த காமம்தான் கோபமாகும். இது பெரும் தீனிக்காரன். போகங்களில் போதும் என்ற எண்ணம் இல்லாதவன் மேலும் பெரிய பாவி. இதையே இந்த விஷயத்தில் பகைவனாக அறிந்து கொள். எவ்விதம் புகையால் நெருப்பும் அழுக்கினால் கண்ணாடியும் மறைக்கப்படுகிறதோ, மேலும் எவ்விதம் கருப்பையினால் தசை மூட்டத்தினால் கரு மறைக்கப்படுகிறதோ, அவ்விதமே
இந்த காமத்தினால் இந்த ஞானம் மறைக்கப்படுகிறது. மேலும் அர்ஜுனா, திருப்தி அடையாத நெருப்பை போன்றதும் காமம் என்ற வடிவத்திலும் உள்ளது. ஞானிகளுக்கு என்றுமே பகைவனும் ஆகிய இந்த காமத்தினால் மனிதனுடைய ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது. புலன்கள், மனம், புத்தி இவையெல்லாம் இந்த காமத்தின் இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காமம்தான் மனம், புத்தி, புலன்களை கொண்டு ஞானத்தை மறைத்து ஜீவாத்மாவை மோகத்திற்கு உட்படுத்துகின்றது. ஆகவே அர்ஜுனா, நீ முதலில் புலன்களை வசப்படுத்தி ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கின்ற பெரும் பாவையான இந்த காமத்தை நிச்சயமாக வீருடன் ஒழித்துவிடு. புலன்கள் உடலை காட்டிலும் மேலானவை என்று கூறுகிறார்கள். அவை உயர்ந்தவை, பலம் உள்ளவை, நுண்ணியவை. இந்த புலன்களை காட்டிலும் மனம் மேலானது, மனத்தை காட்டிலும் புத்தி மேலானது. மேலும் எது புத்தியை காட்டிலும் மிகவும் மேலானதோ அதுவே ஆத்மா. நீண்ட புஜங்களை உடையவனே, இவ்விதம் புத்தியை காட்டிலும் ஆத்மா மிகவும் மேலானவன், நுண்ணியமானவன், பலமுள்ளவன் என்று அறிந்து புத்தியினால் மனத்தை வசப்படுத்தி காமம் என்ற வெற்றி கொள்ள முடியாத சத்ருவை கொன்றுவிடு.